ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எந்தெந்த திரைப்படங்களை எந்தெந்த ஓடிடி தளங்களை என்றைக்கு ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் பேருன்னு பார்த்தீங்கன்னா த பாய்ஸ். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார், சாரா ராஜேந்திரன் மற்றும் சில பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இந்த படத்தை போன மாதம் 2030 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான சிம்பிள் சவுத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு இந்த படத்தை ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தி காட் லைஃப். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா பிருத்திவிராஜ் சுகுமார், அமலா பால், ஜிம்மி மற்றும் சில பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா பிளஸி அவர்கள் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன மாதம் 2030 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தோட அப்டேட் இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ண போகிறாங்க. ஓடிடி தளமான டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா மே மாதம் 24 ஸ்ட்ரீமிங் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா தன்கி. இந்த படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் நடிச்சிருக்காரு. ஹீரோனியாக பார்த்தீங்கன்னா டாப்ஸி பானு நடிச்சிருக்காங்க. விக்கி மற்றும் சில பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ராஜ்குமார் ஹிரானி அவர்கள் தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 6.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை போன வருஷம் 2030 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓடிடி தளமான நெட்ஃப்ளிக்ஸில் ஹிந்தி லாங்குவேஜ் மட்டும் ஸ்ட்ரீமிங் பண்ணியிருந்தாங்க. கூடிய சீக்கிரம் இந்த படத்துக்கான தமிழ் டப்பிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்த படத்தோட பேருன்னு பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த படத்தில் யாரையா நடிச்சிருக்காங்கன்னா விஷ்ணு விஷால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், முக்கரன் மற்றும் சில பிரபலம்லாம் அந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அந்த படத்தை இயக்கியிருக்காங்க. படத்துக்கான ஐந்து படங்களை கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை பிப்ரவரி மாதம் 2030 ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னமும் திரைப்படத்தை ஓடிடியில் ஸ்ட்ரீமிங் பண்ணல. வெயிட் பண்ணி போவோம் மே மாதம் 17 ஸ்ட்ரீமிங் பண்ணுறாங்களா இல்லையான்னு. நீங்கள் இந்த திரைப்படத்துக்காண்டி ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க. நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற விஷயம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கனை கிளிக் கொடுத்தால் கொடுங்க. அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். பை.